இன்னைக்கு வந்து நம்ம நெய்யை பத்தி பார்க்க போறோம். சோ நெய் நல்லதா கெட்டதா, அது வீகனா போகனா அதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த டிபேட்குள்ளே நம்ம போவேனா. நான் என்ன பிராண்ட் நெய் யூஸ் பண்றேன்றதை நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஆஸ்திரேலியால இந்தியாவில் இருக்க எல்லா பெஸ்ட் பிராண்ட்ஸும் கிடைக்கும். எல்லா தமிழ்நாட்டில் நாங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ற எல்லா பிராண்டுமே இங்க கிடைக்கும். பட் நான் யூஸ் பண்ற பிராண்ட் இதுன்னு பாத்தீங்கன்னா, யாரும் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பால போட்டு ஒரு நெய் விற்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது நான் விற்கல, நான் எனக்கா செஞ்சு வச்ச நெய் தான் இது. ஸோ நான் நெய் வீட்டிலாம் காசுவேன். அண்ட் அது ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ அதை நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்றத உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் இல்லை பொருள் எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் ஈஸியா கிடைக்கக்கூடிய அன்சால்டட் பட்டர். இன்னைக்கு நான் 1/2 கிலோ பட்டர் எடுத்திருக்கேன். அந்த 1/2 கிலோ பட்டர்ல கொஞ்சமா நான் வெட்டி வீட்டுக்காக வச்சுக்கிட்டு பாக்கி எடுத்து நான் நெய்யா உருக்க போறேன். மீடியம் ஃபிளேம்ல வச்சு உருக்குற ஒரு 20 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா மில்க் சால்ட் எல்லாம் மேல வந்துடும். கிளியரா நெய் கீழே தங்கி எல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சுன்னா இறக்கிறதுக்கு முன்னாடி உருப்பொடி முருங்கை இலையை நெய்ல போட்டு லைட்டா கிளறி கேஸ் ஆஃப் பண்ணி வடிகட்டினீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான நெய் ரெடி ஆயிடும். ஆஸ்திரேலியால இருந்தீங்கன்னா எனி ஹோம் பிராண்ட் பட்டர் யூஸ் பண்ணலாம். முக்கியமா ஆல்டி பிராண்ட் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா மணல்லாம் வருது. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், ஒன்ஸ் நீங்க வீட்டுல காசுற நெய்யை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க கடையில இருந்து நெய் வாங்க மாட்டீங்க. ட்ரை பண்ணி சொல்லுங்க.